சுபத்ரா சொல்றாங்க, இசை நான் சொல்றது கேட்கலையா? இந்த பூஜை ரூம நீந்தான் ரெடி பண்ணணும். இசை அத்தை சொன்ன மாதிரியே பூஜை ரூம சுத்தப்படுத்தி விளக்கேத்தி வச்சு பூவெல்லாம் சாமிக்கு வைக்கிறாங்க. இசை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுபத்ரா சொல்றாங்க, இசை இந்த பழத்தட்டை வாங்கிக்கோமா. இசை நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா? ஒருவேளை நம்ம பேசுறது இசைக்கு கேட்கலையோ? சுபத்ரா இசை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கத பாக்குறாங்க. பழத்தட்டை கீழே போடுறாங்க சுபத்ரா. இசை பின்னாடி திரும்பி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுபத்ரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இசைக்கு காது கேட்காதா? வர்ஷினி கிட்ட சுபத்ரா கேக்குறாங்க, இசைக்கு காது கேக்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அவளுக்கு நம்ம பேசுற எதுவுமே கேட்காதா? இசைக்கு காது கேட்காது தானே? வர்ஷினி சொல்றாங்க, ஆமாத்த. சுபத்ரா இதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.